என் பெயர் செல்வி. நான் சுமார் 20 வருடங்களாக ஒரு பெரிய பன்னாட்டு கம்பெனியில் உயர் அதிகாரியாக வேலை செய்கிறேன். சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள். எனக்கு மாதம் 1,00,000 சம்பளம் வருகிறது. அந்த காலகட்டத்தில் இது பெரிய பணம். ஆனால் என் மகன் அரவிந்திற்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. அரவிந்தை பொறுத்தவரை நான் ஒரு சாதாரண அம்மா. காலையில் சீக்கிரம் ஆபீஸுக்கு போவாள், மாலையில் சோர்வாக திரும்பி வருவாள். சமையல் அறையில் என்ன இருக்கிறதோ அதை கொண்டு சமைப்பாள். வேலைக்கு போகும் ஒரு சாதாரண பெண், அவ்வளவுதான். நான் அவனிடம் உண்மையை ஒருபோதும் சொன்னதில்லை. என்னை பொறுத்தவரை பணம் என்பது சுவரில் மாட்டி எல்லோருக்கும் காட்ட வேண்டிய வெற்றி கோப்பை அல்ல. நான் வளர்ந்த காலத்தில் தன்மானம் என்பது உள்ளே இருந்து வர வேண்டும். அதிகம் பேசாமல் அமைதியாக இருந்தால்தான் மதிப்பு என்று கற்றுக்கொண்டேன். அதனால் என் ரகசியத்தை நான் யாருக்கும் காட்டாமல் வைத்திருந்தேன். என் கஷ்டமான உழைப்பில் சம்பாதித்த பணத்தில் வாங்கிய பழைய நடுத்தர வர்க்க அப்பார்ட்மெண்ட்டில் பல வருடங்களாக வாழ்ந்தேன். பல வருடங்களாக நான் ஒரே பழைய லெதர் பர்ஸை தான் பயன்படுத்தினேன். மார்க்கெட்டில் தள்ளுபடி விலையில் துணி வாங்கினேன். வீட்டிலேயே சமைத்தேன். முடிந்தவரை எல்லா பணத்தையும் சேமித்தேன். எல்லாவற்றையும் முதலீடு செய்தேன். நான் யாருக்கும் தெரியாமல் அமைதியாக பணக்காரியாக மாறினேன். ஏனென்றால் உண்மையான சக்தி சத்தம் போடுவதில்லை. உண்மையான சக்தி கவனிக்கும். நான் எல்லாவற்றையும் மிகவும் கவனமாக கவனித்துக் கொண்டிருந்தேன். ஒரு செவ்வாய்க்கிழமை மதியம் அரவிந்தின் போன் கால் வந்தது. அவன் குரல் ஒரு விதமாக வித்தியாசமாக இருந்தது. சின்ன வயதில் தவறு செய்த பிறகு எப்படி பயப்படுவானோ அப்படி. அவன் தன் மனைவி கவிதாவின் பெற்றோர் வெளிநாட்டிலிருந்து வந்திருப்பதாகவும் அவர்கள் என்னை பார்க்க விரும்புவதாகவும் சொன்னான். அரவிந்தும் கவிதாவும் சில மாதங்களுக்கு முன்புதான் காதல் திருமணம் செய்து கொண்டனர். நானும் அவர்களை ஏற்றுக்கொண்டேன். பிறகு சில மாதங்கள் தனியாக வசிக்கப் போவதாக கூறினான். அதற்கும் சம்மதித்தேன். ஏனென்றால் மகனின் மகிழ்ச்சிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தேன். சனிக்கிழமை அன்று நகரத்தின் மிகவும் விலை அதிகமான ஒரு ரெஸ்டாரண்டில் இரவு சாப்பாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நான் அங்கே வர வேண்டும் என்றான். அவன் பேச்சில் ஒரு கட்டாயம் இருந்தது. இது ஒரு மகன் சொல்வது போல் அல்ல. மாறாக, அம்மா தயவு செய்து அங்கே வந்து என்னை கேவலப்படுத்தாதே என்று கெஞ்சுவதைப் போல் இருந்தது. நான் மெதுவாக அவனிடம் என்னை பற்றி அவர்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டேன். அரவிந்த் தயங்கினான். நான் ஒரு ஆபீஸில் வேலை செய்கிறேன். தனியாக இருக்கிறேன். நிறைய வசதியில்லாத ஒரு சாதாரண பெண் என்று அவர்களிடம் சொன்னதாக தெரிவித்தான். சாதாரண, அதுதான் அந்த கெட்ட வார்த்தை. என் வாழ்க்கை முழுவதும் இந்த ஒரு வார்த்தைக்குள் சுருங்கியதைப் போல. நான் ஒரு பெருமூச்சு விட்டு நான் கண்டிப்பாக வருகிறேன் என்றேன். நான் என் பழைய ஆனால் வசதியான வரவேற்பறையை பார்த்தேன். சாமான்கள் மிகவும் பழையது. சுவர்களில் விலை அதிகமான பெயிண்டிங்ஸ் இல்லை. ஒரு சின்ன பழைய டிவி இருந்தது. யாரையும் கவரக்கூடிய எதுவும் இல்லை. அந்த நொடியே நான் முடிவு செய்தேன். என் மகன் என்னை ஒரு ஏழை அம்மா என்று நினைத்தால், அவனது மனைவியின் பெற்றோர் என்னை அந்த பார்வையில் எடை போட தயாராக இருந்தால், அவர்கள் எதை எதிர்பார்க்கிறார்களோ அதையே நான் அவர்களுக்கு கொடுப்பேன். நான் ஒரு கஷ்டப்பட்டு வாழும் எளிமையான ஏழை தாயாக போகிறேன். பணத்தை கொண்டு மற்றவர்களை மதிப்பிடுபவர்கள் உண்மையில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நான் என் கண்களால் பார்க்க விரும்பினேன். சனிக்கிழமை வந்தது. நான் என் மிகவும் மோசமான உடையை எடுத்தேன். ஒரு மங்கலான சாம்பல் நிறம், சுருங்கிய மலிவான பருத்திச் சேலை, பழைய தேய்ந்து போன செருப்புகளை போட்டேன். நகைகள் இல்லை. கையில் வாட்ச் கூட இல்லை. என் பழைய துணிப்பையை எடுத்துக்கொண்டேன். என் முடியை ஒரு கலைந்த குண்டையாக போட்டேன். கண்ணாடியில் பார்த்தேன். வாழ்க்கையில் தோல்வி அடைந்த ஒரு பெண் போல தெரிந்தேன். சரியாக பொருந்தும். நான் ஒரு ஆட்டோ பிடித்து அட்ரஸை சொன்னேன். நகரத்தின் மிகவும் பணக்கார பகுதியில் உள்ள மெனுவில் விலையே இல்லாத ஒரு தட்டின் விலை ஒரு சாதாரண ஆளின் ஒரு மாத சம்பளமான 10,000த்திற்கும் அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் அது. ரெஸ்டாரண்ட் வாசலில் நின்று நான் பெருமூச்சு விட்டேன். அரவிந்தும் கவிதாவும் நீண்ட டேபிள் பக்கத்தில் நின்றிருந்தனர். அரவிந்த் சூட் அணிந்திருந்தான். மிகவும் பதட்டமாக இருந்தான். என் மருமகள் கவிதா எப்போதும் போல அழகாக நீல நிற உடையில் இருந்தாள். அவள் வாசலை நோக்கி பயத்துடன் பார்த்தாள். அவளுக்கு வெட்கமாக இருப்பதைப் போல. பிறகு என் பார்வை கவிதாவின் பெற்றோர் மீது விழுந்தது. அவர்கள் ராஜாக்கள் போல டேபிளில் உட்கார்ந்திருந்தார்கள். அவளின் தாய் சாந்தி தேவி பளபளக்கும் பச்சை சேலையில் இருந்தார். கழுத்து, கைகள், விரல்களில் வைரம் மற்றும் தங்கம். அவள் கணவர் ராஜேஷ் ஒரு நீண்ட சூட்டில் இருந்தார். கையில் ஒரு பெரிய விலை உயர்ந்த தங்க வாட்ச். இருவரும் ஒரு ஃபேஷன் பத்திரிகையிலிருந்து வந்ததைப் போல இருந்தனர். நான் சிறிய அடிகளுடன் அவர்களை நோக்கி நடந்தேன். நான் அந்த இடத்திற்கு சொந்தமில்லாதவள் போல. அரவிந்த் என்னை பார்த்தான். அவன் முகம் வெளுத்து போனது. கண்கள் பெரிதாகியது. அம்மா வருவீர்கள் என்று சொன்னீர்கள். அவன் குரலில் ஒரு சங்கடம் தெரிந்தது. ஏன் இப்படி வந்தீர்கள் என்பது கேட்பதைப் போல. நான் மெதுவாக சிரித்தேன். ஆமாம் மகனே, வந்துவிட்டேன்.
கவிதா என் கையை பிடித்து வணக்கம் அத்தை, உங்களை பார்த்தது சந்தோஷம் என்றாள். ஆனால் அவள் கண்களில் இதற்கு நேர்மாறாக இருந்தது. அவள் தன் பெற்றோரிடம் என்னை ஒரு வித்தியாசமான, கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்கும் தோணியில் அறிமுகப்படுத்தினார். அப்பா அம்மா, இவங்க தான் அரவிந்தின் அம்மா என்றாள். கவிதாவின் அம்மா சாந்தி தேவி என்னை கீழிருந்து மேல் வரை பார்த்தார். அந்த கணமே அவர் கண்ணில் நான் எல்லாவற்றையும் பார்த்தேன். கேவலமாக பார்த்தது ஏமாற்றம் மற்றும் என் உடை, என் பழைய செருப்புகளை பார்த்து அவருக்கு எவ்வளவு வெறுப்பு ஏற்பட்டது என்பது தெளிவாக தெரிந்தது. அவர் ஒரு கையை என் பக்கம் நீட்டினார். பெயருக்கு ஒரு மரியாதை. சந்தித்ததில் மகிழ்ச்சி. கவிதாவின் அப்பா ராஜேஷும் அதே பலவீனமான பொய்யான சிரிப்புடன் கை குலுக்கினார். நான் டேபிளின் கடைசி மூலையில் மிகவும் தூரத்தில் உள்ள சேரில் உட்கார வைக்கப்பட்டேன். நான் ஒரு இரண்டாம் தர விருந்தாளி போல. யாரும் என் சேரை நகர்த்த உதவவில்லை. நான் வசதியாக இருக்கின்றேனா என்று கேட்கவில்லை. அப்போது ஒரு சர்வர் ஒரு வெளிநாட்டு மொழியில் எழுதப்பட்ட மெனுவை கொண்டு வந்தான். நான் மெனுவை திறந்து எனக்கு எதுவுமே புரியவில்லை என்று நடித்தேன். சாந்தி தேவி கிண்டலாக கேட்டார், மெனுவில் உங்களுக்கு உதவி வேண்டுமா? நான் என் குரலை முடிந்தவரை மென்மையாகவும் அப்பாவியாகவும் வைத்தேன். ஆமாம், எனக்கு இந்த வார்த்தைகளின் அர்த்தம் தெரியவில்லை என்றேன். அவர் ஒரு பெருமூச்சு விட்டு எனக்காக ஒன்றை ஆர்டர் செய்தார். அவர் சர்வரிடம் ஏதாவது சாதாரணமானதும் விலை அதிகம் இல்லாததை எடுத்து வரச் சொன்னார். நாம் அதிகம் செலவழிக்க கூடாது என்று கூறினார். இந்த ஒரு வாக்கியம் காற்றில் தொங்கியது. ராஜேஷ் தலையசைத்தார். அரவிந்த் தன் கண்களை கவிழ்த்து கொண்டான். கவிதா அமைதியாக இருந்தாள். நானும் இதை கவனித்துக் கொண்டே இருந்தேன். சாந்தி தேவி பேசத் தொடங்கினார். அவர் தங்கள் வெளிநாட்டு பயணம், விமான சோர்வு, இங்கே எல்லாம் எவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது என்று பேசினார். பின்னர் மெதுவாக அவர் பணத்தை பற்றி பேச ஆரம்பித்தார். அவர்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலின் வாடகை ஒரு இரவுக்கு 8000 ரூபாய் என்று கூறினார். அவர் வாடகைக்கு எடுத்த மிகவும் பெரிய காரை பற்றி குறிப்பிட்டார். அவர்கள் ஷாப்பிங்கில் சில பொருட்களை வாங்கியதாக சொன்னார். அதிகம் இல்லை, சில லட்சங்கள் மட்டுமே என்றார். நான் வியப்படைவேன் என்று எதிர்பார்த்தார். நான் தலையை ஆட்டினேன். மிகவும் நல்லது, இது மிகவும் அருமை என்றேன். அவர் மேலும் கூறினார், பாருங்கள் செல்விஜி, நாங்கள் எப்போதும் பண விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்தோம். நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்தோம், நல்ல இடத்தில் முதலீடு செய்தோம். இப்போது எங்களுக்கு 3 நாடுகளில் சொத்துக்கள் உள்ளன. ராஜேஷுக்கு பெரிய பிசினஸ்கள் உள்ளன. நான் என் முதலீடுகளை பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி புன்னகை செய்தார். நீங்கள் சரியாக என்ன வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டார். நான் கண்களை கவிழ்த்து கொண்டு பதிலளித்தேன். நான் ஆபீஸில் வேலை செய்கிறேன். பேப்பர் வேலை, ஃபைல் வேலை, வெறுமனே சாதாரண வேலைகள் என்றேன். சாந்தி தேவி ராஜேஷுடன் கண்களால் பேசினார். ஓ, எனக்கு புரிகிறது. நிர்வாக வேலை, அதுவும் சரிதான். நேர்மையான வேலை, எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லா வேலைகளும் மரியாதை உடையவை இல்லையா என்றார். ஆமாம், நிச்சயமாக, நான் பதிலளித்தேன். பிறகு உணவு வந்தது. பெரிய தட்டுகளில் சின்ன கலைப்படைப்புகள் போல அலங்கரிக்கப்பட்ட பொருட்கள். சாந்தி தேவி தன் இறைச்சியை கவனமாக வெட்டினார். இது 7000 மதிப்புள்ள சாப்பாடு. ஆனால் அதற்கான மதிப்பு இருக்கிறது. நல்ல தரத்திற்கு பணம் கொடுக்க வேண்டும். எல்லோரும் எதையும் சாப்பிட முடியாது இல்லையா என்றார். நான் தலையசைத்தேன். நிச்சயமாக, நீங்கள் சொல்வது சரிதான். அரவிந்த் பேச்சை மாற்ற முயன்றான். ஆனால் சாந்தி தேவி அவனை இடைமறித்தார். அரவிந்த், உன் அம்மா தனியாக வாழ்கிறாரா? அரவிந்த் தலையசைத்தான். ஆமாம், அவருக்கு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட் இருக்கிறது என்றான். சாந்தி தேவி பொய்யான பாசம் கட்டினார். ஓ, இந்த வயதில் தனியாக இருப்பது கஷ்டம் இல்லையா? அதிகம் சப்போர்ட் இல்லாமல் உங்கள் சம்பளம் எல்லாவற்றையும் சமாளிக்கிறதா? நான் வலையில் மாட்டிக்கொண்டதைப் போல உணர்ந்தேன். நான் மெதுவாக பதிலளித்தேன். ஆமாம், நான் சமாளித்துக் கொள்கிறேன். எங்கே முடியுமோ அங்கே சேமித்துக் கொள்கிறேன். எனக்கு அதிக தேவைகள் இல்லை என்றேன். சாந்தி தேவி நடிப்பு போல பெருமூச்சு விட்டார். ஓ செல்விஜி, நீங்கள் எவ்வளவு தைரியமானவர். தனியாக போராடும் பெண்களை நான் உண்மையிலேயே பாராட்டுகிறேன். ஆனாலும் ஒவ்வொரு அம்மாவும் தங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் நல்ல வாழ்க்கையை கொடுக்கத்தான் ஆசைப்படுவார்கள். ஆனால் அவரவர் எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவுதான் கொடுக்க முடியும். இது ஒரு நேரடி ஆனால் குத்தும் தாக்குதலாகும். நான் அரவிந்திற்கு போதுமானவள் அல்ல என்றும் அவன் தகுதியை நான் அவனுக்கு கொடுக்கவில்லை என்றும், நான் ஒரு ஏழை, சரியில்லாத தாய் என்று அவர் என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அரவிந்த் டேபிளுக்கு அடியில் தன் கை முஷ்டிகளை இறுக்கினான். சாந்தி தொடர்ந்தார். நாங்கள் எப்போதும் கவிதாவுக்கு சிறந்ததையே கிடைக்கச் செய்ய கவனமாக இருந்தோம். அவள் நல்ல பள்ளிக்கு சென்றாள், உலகம் சுற்றினாள், 4 மொழிகளை கற்றாள். இப்போது அவளுக்கு ஒரு நல்ல வேலை இருக்கிறது. அவள் நன்றாகவும் சம்பாதிக்கிறாள். அரவிந்த் அவளை கல்யாணம் செய்தபோது நாங்கள் அவர்களுக்கு நிறைய உதவினோம். வீட்டின் முன்பணமாக நாங்கள் பணம் கொடுத்தோம்.
அவர்களின் தேலினவு செலவை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் அப்படிப்பட்டவர்கள். நாங்கள் எங்கள் குழந்தைகளுக்கு சப்போர்ட் செய்கிறோம். அவர் என் பக்கம் பார்த்து கேட்டார். நீங்கள் அரவிந்திற்கு ஏதாவது உதவி செய்ய முடிந்ததா அவன் திருமணம் செய்தபோது? இந்த கேள்வி ஒரு கூர்மையான வாள் போல இருந்தது. அதிகம் இல்லை, நான் பதிலளித்தேன். என்னால் முடிந்த ஒரு சின்ன பரிசு கொடுத்தேன். சாந்தி தேவி சிரித்தார். எவ்வளவு நல்ல விஷயம். ஒவ்வொரு சின்ன விஷயமும் முக்கியம் இல்லையா? எவ்வளவு கொடுத்தோம் என்பது முக்கியம் இல்லை, கொடுக்க வேண்டும் என்ற நோக்கம்தான் முக்கியம். அப்போது என் உள்ளுள் கோபம் எழ ஆரம்பித்தது. அது வெடிக்கும் கோபம் இல்லை, அது பனிக்கு அடியில் ஓடும் ஆறு போல குளிர்ச்சியாகவும் கட்டுப்பாடாகவும் இருந்தது. நான் என் சிரிப்பை தொடர்ந்தேன். சாந்தி தேவி பேச அனுமதித்தேன். அவர் எவ்வளவு அதிகமாக பேசினாரோ அவ்வளவு அதிகமாக தன் உண்மையான குணத்தை வெளியே காட்டினார். சாந்தி தேவி விலை அதிகமான ரெட் ஒயின் ஒன்றை ஒரு மடக்கு குடித்தார். இந்த ஒயின் பிரான்சின் ஒரு ஸ்பெஷல் ஏரியாவிலிருந்து வந்தது. ஒரு பாட்டிலின் விலை கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ஆகும். ஆனால் உங்களுக்கு தரம் தெரிந்தால் நீங்கள் கஞ்சத்தனம் செய்ய மாட்டீர்கள் இல்லையா? நான் விசேஷ நாட்களில் மட்டும்தான் ஒயின் குடிப்பேன் என்று பதிலளித்தேன். அதுவும் பொதுவாக விலை மலிவானதை. எனக்கு இந்த விஷயங்கள் அதிகம் தெரியாது என்றேன். சாந்தி தேவி பாவமாக புன்னகைத்தார். பரவாயில்லை, எல்லோருக்கும் நல்ல டேஸ்ட் இருப்பதில்லை. அது அனுபவம், பயணம், படிப்பு போன்றவற்றால் தான் வருகிறது என்றார். இனிப்புகள் வந்தது. கலைப்படைப்புகள் போல ஒரு சின்ன சின்ன துண்டுகளாக. சாந்தி தேவி மிகவும் விலை அதிகமானதை ஆர்டர் செய்தார். இது 2500 ரூபாய் மதிப்புள்ள ஒரு துண்டு என்று அவர் கூறினார். இதில் சாப்பிடக்கூடிய தங்கம் சேர்க்கப்பட்டுள்ளது. பாருங்கள் இந்த சின்ன தங்க துண்டுகளை. இப்படிப்பட்ட சிறப்பை சிறந்த ரெஸ்டாரண்ட்டுகள் மட்டுமே கொடுக்கும் என்றார். சிறிது நேரம் கழித்து சாந்தி தேவி சீரியஸாக சொன்னார். செல்விஜி, நாம் அனைவரும் இங்கே இருக்கும்போது ஒரு குடும்பமாக சில விஷயங்களை பற்றி பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன். அரவிந்த் பதற்றப்பட்டான். ஆண்டி, இது சரியான நேரம் இல்லை. சாந்தி தன் கைகளை உயர்த்தி, நான் முடிக்கும் வரை இரு அரவிந்த், இது முக்கியம் என்றார். அவர் என் பக்கம் பார்த்தார். செல்விஜி, நீங்கள் அரவிந்தை வளர்க்க உங்களால் முடிந்ததை செய்தீர்கள் என்று நான் புரிந்து கொள்கிறேன். நான் உண்மையிலேயே அதை பாராட்டுகிறேன். ஆனால் இப்போது அரவிந்த் தன் வாழ்க்கையின் ஒரு வேறுபட்ட கட்டத்தில் இருக்கின்றான். அவன் திருமணமானவன். அவனுக்கு பொறுப்புகள் உள்ளன. கவிதாவும் அவனும் நிலையான வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள் என்றார். நிலையான வாழ்க்கையா? நான் மெதுவாக கேட்டேன். ஆமாம், சாந்தி பதிலளித்தார். பண விஷயத்திலும் மனதளவிலும் நிலையான வாழ்க்கை. நாங்கள் நிறைய உதவிகள் செய்துள்ளோம், தொடர்ந்து செய்வோம். ஆனால் அரவிந்த் மீது தேவையில்லாத சுமை இருக்கக்கூடாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அவரது வார்த்தைகள் மிகவும் தெளிவாக இருந்தது. அவர் என்னை சுமை என்று அழைத்தார். மகளின் கணவனின் தாயை சுமை என்று. சுமையா? நான் மீண்டும் கேட்டேன். சாந்தி தேவி பெருமூச்சுடன் கூறினார். நான் கடுமையாக இருக்க விரும்பவில்லை செல்விஜி. ஆனால் உங்கள் வயதில் குறைவான சம்பளத்துடன் தனியாக இருப்பது அரவிந்திற்கும் உங்கள் மீது கவலை வருவது இயல்பு. அவன் உங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கலாம். அது சரி, அவன் ஒரு நல்ல மகன். ஆனால் இந்த கவலை அவன் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகிறோம். நான் சொல்வது புரிகிறதா என்று கேட்க, முற்றிலும், நான் பதிலளித்தேன். அதனால்தான் அவர் மேலும் கூறினார். ராஜேஷும் நானும் ஒன்றை பற்றி யோசித்தோம். அவர் நடிப்பு போல நிறுத்தினார். நாங்கள் உங்களுக்கு பண விஷயத்தில் உதவ முடியும். உங்களுக்கு ஒரு சின்ன மாத பணத்தை கொடுக்கலாம். அதனால் நீங்கள் அதிக வசதியாக வாழ முடியும். அரவிந்திற்கும் அவ்வளவு கவலை இருக்காது. நிச்சயமாக இது ஒரு உதவிதான். உங்களால் பெரிய விஷயங்கள் செய்ய முடியாது, ஆனால் இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லி பிறகு அவர் தன் உண்மையான திட்டத்தை முன்வைத்தார். இதற்கு பதிலாக நீங்கள் அரவிந்த் மற்றும் கவிதாவின் சொந்த விஷயங்களில் தலையிடாமல் இருந்தால் போதும். அவர்களை அடிக்கடி சந்திக்க வேண்டாம். அவர்களுக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அவர்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ சுதந்திரம் கொடுங்கள் என்றார். இது உதவி செய்வது போல நடிக்கும் லஞ்சமாகும். அவர்கள் என்னை விலைக்கு வாங்க விரும்பினார்கள். நான் என் மகனின் வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்ல பணம் கொடுக்க விரும்பினார்கள். என் ஏழ்மையால் அவர்களின் மகள் வெட்கப்படக்கூடாது என்று. அப்போது அரவிந்த் குறுக்கிட்டான். ஆண்டி, போதும், நீங்கள் இப்படி செய்ய வேண்டாம். சாந்தி தேவி அவனை தடுத்தார். அரவிந்த், சும்மா இரு. நாங்கள் பெரியவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். உன் தாய்க்கு புரிகிறது இல்லையா? நான் என் நாப்கினை எடுத்து உதடுகளில் துடைத்து தண்ணீர் குடித்தேன். என்னிடம் அமைதி இருந்தது. எல்லோரும் என்னை பார்த்தார்கள். சாந்தி தேவி வெற்றி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்புடன், ராஜேஷ் திமிருடன், கவிதா வெட்கத்துடன் மற்றும் அரவிந்த் ஏமாற்றத்துடன். அப்போது நான் பேசினேன். என் குரல் இப்போது பணிவாக இல்லை. அது பலமாக, தெளிவாக, கடுமையாக இருந்தது. இது ஒரு நல்ல திட்டம் சாந்தி தேவிஜி. உண்மையிலேயே மிகவும் தாராளமானது என்றேன். சாந்தி தேவி ஒரு வெற்றி சிரிப்பு சிரித்தார். ஆனால் எனக்கு சில கேள்விகள் உள்ளன.
சாந்தி தேவி கண் சிமிட்டினார். நிச்சயமாக, நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேளுங்கள். நீங்கள் ஒரு மாதத்திற்கு எவ்வளவு பணம் தர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். சாந்தி தேவி தயங்கினார். நாங்கள் சுமார் 5000 ரூபாய், ஒருவேளை 7000 பற்றி யோசித்துக் கொண்டிருந்தோம். நான் தலையசைத்தேன். சரி, புரிகிறது. மாதம் 7000. நான் என் மகனின் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி போவதற்காக. நான் அப்படி சொல்லவில்லை என்றார். இல்லை, நான் பதிலளித்தேன். சரியாக அப்படித்தான் நீங்கள் சொன்னீர்கள். நான் கேட்டேன், அரவிந்த் மற்றும் கவிதாவின் வீட்டில் முன்பணத்திற்காக நீங்கள் எவ்வளவு உதவினீர்கள் என்று. சாந்தி தேவி பெருமையுடன் தலையசைத்தார். சுமார் 3 லட்சம். ஓ, 3 லட்சம் எவ்வளவு பெரிய உதவி. மற்றும் தேனிலவு சுமார் 1,20,000. 3 வார ஐரோப்பிய பயணம் மிகவும் பெரிய விஷயம். அப்படியானால் நீங்கள் அரவிந்த் மற்றும் கவிதா மீது சுமார் 4,20,000 முதலீடு செய்துள்ளீர்கள் என்றேன். சாந்தி தேவி சிரித்தார். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கும் போது உங்களிடம் பணம் இருந்தால் நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். நீங்கள் சொல்வது சரிதான், நான் மெதுவாக சொன்னேன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கும் போது நீங்கள் யோசிக்க மாட்டீர்கள். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்கள் சாந்தி தேவிஜி. அந்த அனைத்து முதலீடுகளும், அந்த அனைத்து பணமும் உங்களுக்கு எதையாவது வாங்கி கொடுத்ததா? சாந்திஜி குழப்பமடைந்தார். அது உங்களுக்கு மரியாதையை வாங்கி கொடுத்ததா? அது உங்களுக்கு உண்மையான அன்பை வாங்கி கொடுத்ததா? அல்லது அது வெறுமனே பயத்தையும் கீழ்ப்படிதலையும் மட்டும்தான் வாங்கி கொடுத்ததா? என் குரல் இன்னும் பலமானது. நீங்கள் இப்போது முழுவதும் பணத்தை பற்றி தான் பேசினீர்கள். பொருட்களின் விலையை பற்றி பேசினீர்கள். நீங்கள் எவ்வளவு செலவு செய்தீர்கள், உங்களிடம் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று. ஆனால் நீங்கள் ஒருமுறை கூட நான் எப்படி இருக்கிறேன் என்று கேட்கவில்லை. நான் சந்தோஷமாக இருக்கின்றேனா, எனக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கிறதா, எனக்கு ஏதாவது உதவி தேவையா என்று ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை. நீங்கள் என் மதிப்பை பணத்தில் மட்டுமே எடை போட்டீர்கள். வெளிப்படையாக நான் மாதம் 7000 மட்டும்தான் மதிப்புடையவள் என்பதைப் போல. சாந்தி தேவிஜியின் முகம் நிறமிழந்தது. ராஜேஷ் குறுக்கிட்டார். என் மனைவியின் எண்ணங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்று நினைக்கின்றேன். அவர் எண்ணங்கள் என்ன? நான் நேரடியாக ராஜேஷை பார்த்தேன். என் மீது பாசம் காட்டுவது, இரவு முழுவதும் என்னை அவமானப்படுத்துவது, நான் மனம் நோகும்படி எனக்கு பிச்சை கொடுப்பதுமா அவரின் எண்ணம்? ராஜேஷ் பேச முடியாமல் வாய் திறந்தார். அரவிந்த் மிகவும் பயந்து போயிருந்தான். நான் என் நாப்கினை டேபிளில் வைத்து சேரில் சாய்ந்தேன். என் அமைதியில் இப்போது பயம் இல்லை. நான் நேரடியாக சாந்திஜியின் கண்களை பார்த்தேன். அவர் ஒரு கணம் என் கண்களை பார்த்தார். பிறகு வெட்கத்துடன் பார்வையை விளக்கினார். ஏதோ மாறிவிட்டது என்பதை அவர் உணர்ந்தார். நான் சொன்னேன், சாந்தி தேவிஜி, நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் சொன்னீர்கள். தனியாக போராடும் பெண்களை பாராட்டுவதாக சொன்னீர்கள். சாந்தி மெதுவாக தலையசைத்தார். ஆமாம், நான் சொன்னேன். அப்படியானால் நான் உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும். நான் கேட்டேன், நீங்கள் எப்பொழுதாவது தனியாக போராடி இருக்கிறீர்களா? உங்கள் கணவரின் உதவி இல்லாமல் நீங்கள் எப்பொழுதாவது வேலை செய்திருக்கிறீர்களா? உங்கள் குடும்பத்தின் பணம் இல்லாமல் உங்கள் சொந்த கைகளால் எதையாவது புதிதாக உருவாக்கி இருக்கிறீர்களா? சாந்தி தேவிஜி தடுமாறினார். எனக்கு சொந்தமாக வேலைகள் உள்ளன என்றார். என்ன மாதிரி? நான் உண்மையிலேயே தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் கேட்டேன். சொல்லுங்கள். சாந்தி தேவிஜி தன் முடியை சரி செய்தார். நான் எங்கள் முதலீடுகளை நிர்வகிக்கிறேன். என் சொத்துக்களை பார்த்து கொள்கிறேன். நான் எங்கள் பிசினஸில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறேன் என்றார். நான் தலையசைத்தேன். உங்கள் கணவர் உருவாக்கிய பிசினஸ், நீங்கள் இருவரும் சேர்ந்து வாங்கிய சொத்துக்கள், அவர் செய்த முதலீடுகள். நான் சொல்வது சரியா? ராஜேஷ் கோபமடைந்தார். இது சரியல்ல. என் மனைவியும் என்னைப் போலவே கஷ்டப்பட்டு உழைக்கிறார் என்றார். நான் அதை சந்தேகிக்கவில்லை. நான் அமைதியாக பதிலளித்தேன். ஆனால் ஏற்கனவே இருக்கும் பணத்தை கையாள்வதற்கும் அதை முதலிலிருந்து உருவாக்குவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்பாவின் பிசினஸை பார்த்து கொள்வதற்கும் அதை செங்கலாக கட்டி எழுப்புவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நான் சொன்னேன், 40 வருடங்களுக்கு முன்னால் எனக்கு 23 வயது. நான் ஒரு சின்ன கம்பெனியில் செயலாளராக இருந்தேன். எனக்கு மிகவும் குறைவான சம்பளம் வந்தது. நான் வாடகை ரூமில் இருந்தேன். எனக்கு கிடைக்கக்கூடிய மலிவான உணவை சாப்பிட்டேன். கணவருக்கும் சரியான வேலை இல்லை. ஒரு நாள் நான் கர்ப்பமானேன். குழந்தையின் அப்பா அடுத்த சில மாதங்களில் இறந்து விட்டார். என் குடும்பம் என்னை கைவிட்டது. நான் முன்னேற வேண்டுமா அல்லது விட்டுவிட வேண்டுமா என்று முடிவு செய்ய வேண்டியிருந்தது. நான் முன்னேற முடிவு செய்தேன். கர்ப்பத்தின் கடைசி நாள் வரை நான் வேலை செய்தேன். அரவிந்த் பிறந்த 2 வாரங்களுக்கு பிறகு நான் வேலைக்கு திரும்பிவிட்டேன். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் பகலில் அவனை கவனித்துக் கொண்டார். நான் ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்தேன். நான் வெறும் செயலாளராக இருக்கவில்லை. நான் இரவில் படித்தேன். நான் படிப்புகளை முடித்தேன்.
நான் லைப்ரரியில் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன். நான் கணக்கு, நிதி நிர்வாகம் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டேன். யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்களில் நான் மிகவும் சிறந்தவளாக ஆனேன். தனியாக ஒரு குழந்தையை வளர்த்து கொண்டே வாடகை, சாப்பாடு, மருந்து, துணிகள் எல்லாவற்றையும் நானே பார்த்து கொண்டேன். தனி பெண்ணாக. சாந்தி தேவிஜி தன் தட்டையே பார்த்து கொண்டிருந்தார். அவரின் திமிர் குறைய ஆரம்பித்தது. பிறகு என்ன நடந்தது சாந்தி தேவிஜி தெரியுமா? நான் மெதுவாக சொன்னேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்தேன். செயலாளரிலிருந்து உதவியாளர், உதவியாளரிலிருந்து ஒருங்கிணைப்பாளர், ஒருங்கிணைப்பாளரிலிருந்து மேலாளர், மேலாளரிலிருந்து இயக்குனர். இதற்கு எனக்கு 20 வருடங்கள் ஆனது. 20 வருட தொடர்ச்சியான உழைப்பு. நீங்கள் கற்பனை செய்ய முடியாத கஷ்டங்கள். ஆனால் நான் அதை செய்து முடித்தேன். மற்றும் நான் இப்போது எவ்வளவு சம்பாதிக்கிறேன் தெரியுமா? சாந்தி தேவிஜி இல்லை என்று தலையசைத்தார். மாதம் 1,00,000 ரூபாய் என்றேன். ஹாலில் ஒரே அமைதி. யாரோ பிரபஞ்சத்தின் பாஸ் பட்டனை அழுத்தியதைப் போல. அரவிந்த் ஆச்சரியமாக என்னை பார்த்தான். கவிதாவின் கண்கள் பெரிதாகியது. ராஜேஷ் நம்ப முடியாமல் நெற்றியை சுருக்கினார். சாந்தி தேவி வாய் திறந்த நிலையில் அப்படியே உறைந்து போயிருந்தார். 1,00,000. நான் மீண்டும் சொன்னேன். மாதம் சுமார் 20 வருடங்களாக. இது என் வாழ்க்கையில் முதலீடுகள் மற்றும் போனஸ் இல்லாமல் கோடிக்கணக்கில் நான் மொத்தமாக சம்பாதித்தது. சாந்தி தேவிஜி பலமுறை கண் சிமிட்டினார். இல்லை, எனக்கு புரியவில்லை. நீங்கள் மாதம் 1,00,000 சம்பாதிக்கிறீர்களா? சரியாக. ஆமாம், அமைதியாக பதிலளித்தேன். நான் ஒரு பன்னாட்டு கம்பெனியில் பிராந்திய செயல்பாட்டு இயக்குனர். நான் 5 நாடுகளின் வேலைகளை பார்த்து கொள்கிறேன். நான் பல கோடி ரூபாய் பட்ஜெட்டை நிர்வகிக்கிறேன். 10,000க்கும் அதிகமான ஊழியர்களின் முடிவுகளை எடுக்கிறேன். மேலும் பெரிய அக்ரிமெண்ட்டுகளில் நான் கையெழுத்திடுகிறேன். நான் இதைத்தான் தினமும் செய்கிறேன். அரவிந்தின் முகம் வெளிறியது. அம்மா, நீங்கள் ஏன் என்னிடம் ஒருபோதும் சொல்லவில்லை? நான் அவனை பாசத்துடன் பார்த்தேன். ஏனென்றால் உனக்கு தெரிய வேண்டியதில்லை மகனே. ஏனென்றால் நீ பணத்திற்கு அல்ல, உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினேன். வெறுமனே ஒரு வாரிசாக அல்ல. ஏனென்றால் பணம் கெட்டதை மட்டுமே பண்ணும். நீ கெட்டதற்கு போக நான் விரும்பவில்லை. அப்படியானால்? கவிதா மெதுவாக கேட்டாள். நீங்கள் ஏன் அந்த சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறீர்கள்? ஏன் சாதாரண துணிகளை அணிகிறீர்கள்? ஏன் விலை உயர்ந்த கார்கள் ஓட்டுவதில்லை? நான் சிரித்தேன். ஏனென்றால் நான் யாரையும் கவர தேவையில்லை. ஏனென்றால் உண்மையான செல்வம் காட்டப்படுவதில்லை. உங்களிடம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் நிரூபிக்க வேண்டியிருக்கும் என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நான் சாந்தி தேவிஜியை பார்த்தேன். அதனால்தான் நான் இன்று இரவு இந்த உடையில் வந்தேன். அதனால்தான் நான் ஏழையாக இருப்பது போல் நடித்தேன். என்னிடம் எதுவும் இல்லை என்று நீங்கள் நினைத்து நீங்கள் என்னிடம் எப்படி நடந்து கொள்வீர்கள் என்று நான் பார்க்க விரும்பினேன். உங்கள் உண்மையான குணத்தை பார்க்க விரும்பினேன். ஆனால் சாந்தி தேவிஜி, நான் அவற்றை முழுமையாக பார்த்து விட்டேன். சாந்தி தேவி வெட்கம், கோபம், அவமானம் ஆகியவற்றால் சிவந்து போனார். இது ஒரு வேடிக்கையான விஷயம். நீங்கள் இவ்வளவு பணம் சம்பாதித்தால் எங்களுக்கு தெரிந்திருக்கும், அரவிந்திற்கும் தெரிந்திருக்கும் என்றார். ஏனென்றால் நான் அவனை தெரிய அனுமதிக்கவில்லை என்று நான் பதிலளித்தேன். ஏனென்றால் நான் ஒருபோதும் அவனிடம் என் வேலையை பற்றி பேசுவதில்லை. ஏனென்றால் நான் எளிமையாக வாழ்கிறேன். நான் சம்பாதிக்கும் பணத்தை முதலீடு செய்கிறேன், சேமிக்கிறேன், பெருக்குகிறேன். நான் அதை அலங்கார நகைகளுக்காகவோ அல்லது மிகவும் விலை அதிகமான ரெஸ்டாரண்ட்டுகளில் பகட்டுக்காகவோ அல்லது ஆடம்பரமாகவோ செலவிடுவதில்லை என்றேன். ராஜேஷ் கனைத்தபடியே, இருந்தாலும் நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருந்தீர்கள் என்பதையோ, எங்கள் எண்ணங்களை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டீர்கள் என்பதையோ இது மாற்றாது என்றார். தவறாக புரிந்து கொண்டேனா? நான் நேரடியாக அவரை பார்த்தேன். நான் அரவிந்திற்கு சுமை என்று நீங்கள் சொன்னபோது நான் தவறாக புரிந்து கொண்டேனா? 7,000 ரூபாய் கொடுத்து அவன் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி போகும்படி நீங்கள் எனக்கு சொன்னபோது நான் தவறாக புரிந்து கொண்டேனா? என் உடைகள், என் வேலை, என் வாழ்க்கையை பற்றி நீங்கள் செய்த ஒவ்வொரு கேவலமான கருத்தையும் நான் தவறாக புரிந்து கொண்டேனா என்று சீறினேன். ராஜேஷ் மற்றும் சாந்தி தேவி இருவரும் அமைதியாக இருந்தனர். நான் எழுந்தேன். யாரும் உங்களுக்கு சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். பணம் நல்ல நடத்தையை வாங்காது. அது உண்மையான அறிவை வாங்காது. அது இரக்கத்தை வாங்காது. உங்களிடம் பணம் இருக்கலாம், ஒருவேளை நிறைய இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது உண்மையில் முக்கியமோ அது துளியும் இல்லை. சாந்தி தேவிஜி கோபத்துடன் எழுந்தார். நீங்கள் என்ன செய்தீர்கள்? பொய் சொன்னவர், எங்களை ஏமாற்றியவர், எங்களை முட்டாளாக்கியவர் என்றார். நான் உங்களை முட்டாளாக்கவில்லை. நான் அமைதியான குரலில் பதிலளித்தேன். அந்த வேலையை நீங்கள் தான் செய்தீர்கள். நீங்கள் யார் என்பதை உங்களுக்கு காட்டுவதற்காக வாய்ப்பை மட்டுமே நான் உங்களுக்கு கொடுத்தேன். நீங்கள் அதை அற்புதமாக செய்தீர்கள் என்றேன். கவிதாவின் கண்களில் கண்ணீர் இருந்தது. அத்தை எனக்கு தெரியாது என்றாள். எனக்கு தெரியும், நான் சொன்னேன்.
உனக்கு என் பணத்தை பற்றி தெரியாது, ஆனால் உன் பெற்றோர் எப்படிப்பட்டவர்கள் என்று உனக்கு தெரியும். உங்களை விட குறைவானவர்கள் என்று அவர்கள் நினைக்கும் நபர்களுடன் அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று உனக்கு தெரியும். அவர்களை தடுக்க நீ எதுவும் செய்யவில்லை. நான் அரவிந்தை பார்த்தேன். அரவிந்த், அம்மா தயவு செய்து. நான் கடைசியாக சாந்தி தேவிஜியை பார்த்தேன். நீங்கள் எனக்கு மாதம் 7,000 ரூபாய் உதவி செய்ய முன்வந்தீர்கள். நான் உங்களுக்கு ஒரு பதில் திட்டத்தை கொடுக்கிறேன். பணம் இல்லாத ஒருவரிடம் நீங்கள் எப்பொழுதாவது இரக்கத்துடன் நடந்து கொண்டீர்கள் என்று நிரூபிக்க முடிந்தால் நான் உங்களுக்கு இப்போது 7 லட்சம் கொடுப்பேன் என்றேன். சாந்தி தேவிஜி வாய் திறந்தார், மூடினார், எதுவும் சொல்லவில்லை. ஆமாம், நான் பதிலளித்தேன். உங்களால் முடியாது. ஏனென்றால் உங்களை பொறுத்தவரை மக்களின் மதிப்பு அவர்களின் வங்கியில் உள்ள பணத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படுகிறது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். நான் செல்வத்தை உருவாக்கினேன், நீங்கள் அதை செலவு செய்கிறீர்கள். நான் மரியாதையை சம்பாதித்தேன், நீங்கள் அதை வாங்க முயற்சி செய்கிறீர்கள். என்னிடம் தன்மானம் உள்ளது, உங்களிடம் வங்கி கணக்குகள் மட்டுமே உள்ளன என்று. நான் என் பழைய பையை எடுத்து அதிலிருந்து என் கருப்பு நிற பிளாட்டினம் கார்பரேட் கிரெடிட் கார்டை எடுத்தேன். நான் அதை சாந்தி தேவிஜியின் முன் டேபிளில் வைத்தேன். இது என் ஆஃபீஸ் கார்டு, வரம்பே இல்லை. இந்த இரவு உணவிற்கான பில்லையும் ஒரு பெரிய தொகையையும் கொடுத்து விடுங்கள். இது ஒரு ஏழை மற்றும் சாதாரண தாயிடமிருந்து ஒரு பரிசாக இருக்கட்டும். சாந்தி தேவிஜி அந்த கார்டை ஒரு விஷப்பாம்பு போல பார்த்தார். கருப்பு பளபளப்பான அதில் என் பெயர் எழுதப்பட்டிருந்தது, திரு செல்வி, பிராந்திய இயக்குனர் என்று. எனக்கு உங்கள் பணம் தேவையில்லை, அவர் உடைந்த குரலில் கூறினார். எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு உங்கள் இரக்கமும் தேவையில்லை. இருந்தாலும் நீங்கள் இரவு முழுவதும் அதை கொடுத்தீர்கள். நீங்கள் ஐரோப்பாவில் சுற்றிய போதிலும் தெளிவாக கற்றுக்கொள்ளாத ஒரு மரியாதை அல்லது நல்ல நடத்தையின் அடையாளமாக இதை எடுத்துக்கொள்கிறேன் என்றேன். அப்போது சர்வர் வந்தார். ராஜேஷ் இன்னொரு கார்டை கொடுத்தார். ஆனால் அது வேலை செய்யவில்லை. ராஜேஷ் கோபத்துடன் வங்கிக்கு போன் செய்ய வெளியே சென்றார். சாந்தி வெட்கத்துடன் அமர்ந்திருந்தார். அரவிந்த் பணம் கொடுக்க முயன்றான். ஆனால் நான் அவனை தடுத்தேன். நான் என் பழைய பையிலிருந்து இன்னொரு கார்டை எடுத்தேன். அது சாதாரணமானது இல்லை, அது மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு கனமான கருப்பு கார்டு. இது உலகின் 1% குறைவான மக்களிடம் மட்டுமே இருக்கும். சாந்தி தேவிஜி அதை பார்த்தார். அவர் கண்கள் விரிந்தன. இது சென்டூரியன் கார்டு, அவர் மெதுவாக சொன்னார். சரியாக சொன்னீர்கள், நான் பதிலளித்தேன். சர்வர் கவனமாக கார்டை எடுத்து சென்றார். 2 நிமிடங்களில் திரும்பி வந்தார். நன்றி செல்விஜி, எல்லாம் முடிந்தது. நான் எழுந்தேன். என் பழைய பையையையும் துணி பையையையும் எடுத்து கடைசியாக சாந்தி தேவிஜியை பார்த்தேன். இரவு உணவு நன்றாக இருந்தது. இந்த ரெஸ்டாரண்டை சொன்னதற்கு நன்றி. மேலும் நீங்கள் உண்மையில் யார் என்று எனக்கு காட்டியதற்கும் நன்றி. நீங்கள் என் நேரத்தையும் என் சக்தியையும் எதிர்காலத்தில் வரக்கூடிய பல ஏமாற்றங்களையும் காப்பாற்றி விட்டீர்கள். சாந்தி தேவிஜியின் கண்களில் இப்போது கோபம் மட்டுமே இருந்தது. இது இங்கேயே முடிந்து விடாது, அவர் நடுங்கியவாறு கூறினார். நீங்கள் சொல்வது சரிதான், நான் சிரித்தேன். நான் உங்களை பிறந்த நாள் பண்டிகைகள் மற்றும் குடும்ப நிகழ்ச்சிகளில் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் அப்போது நான் உங்களை வேறு விதமாக காண்பேன். நான் என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று யோசிக்க மாட்டேன். எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும் என்று. ஒவ்வொரு முறை என்னை பார்க்கும்போது நீங்கள் இதை நினைவில் வைத்திருப்பீர்கள். நான் கவிதாவை பார்த்தேன். கவிதா, நான் மெதுவாக சொன்னேன், நீங்கள் உங்கள் பெற்றோருக்காக இல்லை, ஆனால் நீங்கள் மற்றவர்களுடன் எப்படி நடந்து கொள்வது என்பதை தேர்வு செய்கிறீர்கள். பணம் மக்களை முடிவு செய்யாது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். பணிவு பலவீனம் அல்ல. மற்றவர்களை மதிப்பது எந்த செலவையும் ஏற்படுத்தாது. உங்களுக்கு குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு மக்களின் மனதை பார்க்க சொல்லிக் கொடுங்கள், அவர்களின் வங்கி கணக்கை அல்ல. அரவிந்த் என்னுடன் வெளியே வந்தான். நான் ஒரு டாக்ஸியை அழைத்தேன். அரவிந்த் என்னை தழுவிக்கொண்டான். அம்மா, என்னை தப்பாக நினைக்காதீர்கள். நீ மன்னிப்பு கேட்க வேண்டியதில்லை மகனே. இது உன் தவறு இல்லை, இது அவர்களின் தவறு. மற்றும் இது எனது தவறும் தான். ஏனென்றால் நான் அவர்களிடம் ஒரு விளையாட்டை விளையாட முடிவு செய்தேன். நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள், அவன் சொன்னான். ஆமாம், நான் ஜெயித்து விட்டேன். நான் தலையசைத்தேன். ஆனால் எனக்கு ஜெயித்தது போல உணரவில்லை. நான் சோர்வாகவும் வருத்தமாகவும் இருக்கிறேன். ஏனென்றால் நான் உறுதிப்படுத்த விரும்பாத ஒன்றை உறுதிப்படுத்தினேன். சில மக்கள் ஒருபோதும் மாற மாட்டார்கள். சில குடும்பங்கள் எவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் உடைந்தே இருக்கும். நான் அரவிந்திற்கு ஆலோசனை கூறினேன், கவிதாவிடம் பேசும்படி, சில விதிமுறைகளை அமைக்கும்படி. ஏனென்றால் அவன் இப்போது அதை செய்யவில்லை என்றால் அது மீண்டும் மீண்டும் நடக்கும். நான் டாக்ஸியில் ஏறினேன். டாக்ஸி ஓட்டுநர் நான் ஒரு போரிலிருந்து வருவது போல ரெஸ்டாரண்டிலிருந்து வெளியே வந்ததாக சொன்னார். நான் அவரிடம் என் கதையின் ஒரு சின்ன பகுதியை சொன்னேன். நான் ஏழையாக நடித்தேன் என்று. ஏழையாக நடித்தீர்களா? அவர் சத்தமாக சிரித்தார். அது சூப்பர்.
அவர்கள் உங்களை ஒரு குப்பை போல நடத்தினார்கள். வருந்துகிறேன். ஆனால் நீங்கள் சரியானவர் என்பதை இது நிரூபித்தது இல்லையா? இப்போது அவர்கள் நீங்கள் யார் என்று தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் அந்த அவமானத்துடன் வாழ வேண்டியிருக்கும் என்றார். டாக்ஸி என் சாதாரண அப்பார்ட்மெண்ட் கட்டிடம் முன் நின்றது. நீங்கள் இங்கேதான் வசிக்கிறீர்களா? ஓட்டுநர் ஆச்சரியத்துடன் கேட்டார். நான் ஆமாம் என்று சொன்னேன். நிறைய பணக்காரர்கள் மிகவும் விலை அதிகமான பகுதிகளுக்கு சென்று விடுகிறார்கள் என்று அவர் கூறினார். நான் ஒரு சாதாரண மனுஷி. என்னிடம் அதிக பணம் இருக்கிறது, அவ்வளவுதான். ஆனால் அது என்னை வித்தியாசமானவளாகவோ அல்லது மிகவும் சிறந்தவளாகவோ ஆக்குவதில்லை. பணம் ஒரு கருவி மட்டுமே, அடையாளம் அல்ல. நான் அவருக்கு வாடகையை விட அதிகமாக பணம் கொடுத்தேன். அவரது நேர்மையை எப்போதும் காப்பாற்றிக் கொள்ளும்படி சொன்னேன். ஏனென்றால் அது கிடைப்பது அரிது. நான் என் வீட்டிற்கு வந்து அமைதியாக உணர்ந்தேன். சில நாட்களுக்கு பிறகு கவிதா என் வீட்டிற்கு வந்தாள். மேக்கப் மற்றும் நகைகள் இல்லாமல், மிகவும் சாதாரண உடையில். அவள் மன்னிப்பு கேட்டாள். தன் பெற்றோர் கூட ஏழ்மையிலிருந்து மேலே வந்தவர்கள் என்றும் அதனால் அவர்களுக்கு பணம் தான் பாதுகாப்பு என்றாகிவிட்டது என்றும் சொன்னாள். நான் உங்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். மரியாதையுடன் எப்படி வாழ்வது, பணக்காரர்களாக இருக்க அதை நிரூபிக்க வேண்டியதில்லை என்பதை கற்றுக் கொடுங்கள் என்றாள். நான் அவளுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொன்னேன். அதை அவள் தானாகவே கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் தன் உள்ளத்தின் குரலை கேட்க வேண்டும். அந்த குரலை அவள் பல வருடங்களாக தன் பெற்றோரை கண்டுகொள்ளாமல் அமைதிப்படுத்தி விட்டாள். அவள் சென்றபோது நான் என் சாதாரண வீட்டில் உட்கார்ந்து சூரியன் மறைவதை பார்த்தேன். உண்மையான செல்வம் உங்களிடம் எவ்வளவு இருக்கிறது என்பது அல்ல, மாறாக உங்களிடம் உள்ளவற்றை நீங்கள் எவ்வளவு சந்தோஷமாக அனுபவிக்கிறீர்கள் என்பதுதான் என்பதை நான் உணர்ந்தேன். நீங்கள் எவ்வளவு நிம்மதியாக உணர்கிறீர்கள், உங்களை பற்றி நீங்கள் எவ்வளவு பெருமை கொள்ளலாம் என்பதுதான். சாந்தி தேவி மற்றும் ராஜேஷிடம் பல லட்சங்கள் இருந்தன. ஆனால் என்னிடம் நிம்மதி, உண்மைத்தன்மை மற்றும் அரவிந்திற்கான உண்மையான அன்பு இருந்தது. அது இன்னும் அவர்களை விட மிகவும் பணக்காரியாக்கிவிட்டது. நன்றி.